அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி விடியற்காலை வானிலை நிலவரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். பட்டன் ஃபோன் வச்சுக்கிற விவசாயிகளுக்கு இந்த உண்மையான வானிலை அறிக்கையை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை கொண்டு போய் அவங்களுக்கு சேருங்க, ரைட்டுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களை யார்கிட்ட சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், ரைட்டு. நம்ம எப்போதும் சொல்கிறேன், அந்த முன்னோட்ட அறிக்கை வந்து திருப்பி சொல்கிறேன். ஐப்பசி 1 டு ஐப்பசி 6, ஐப்பசி 7 டு ஐப்பசி 13, இதெல்லாம் நிகழ்வுகள் உருவாகிறது. ஐப்பசி 19 டு ஐப்பசி 24, கார்த்திகை 2 டு 7, கார்த்திகை 8 டு 13, கார்த்திகை 13 டு 22, மார்கழி 3 டு மார்கழி 10. இது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஐப்பசி 7, இப்போ ஐப்பசி 7லேருந்து ஐப்பசி 13க்குள்ளே ஒரு நிகழ்வு சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே ஒன்று உருவாகி முடிஞ்சிடுச்சு, அடுத்தது உருவாக போகுது. அது புயலாக மாறுமா, இல்லை டெல்டாவுக்கு வருமா, ஆந்திராவுக்கு போகுமா, இல்லை சென்னை வருமா? அது புயலாக மாறுச்சுன்னா தாய்லாந்து வச்ச பேர் மோந்தா, அடுத்தது யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் வச்ச பேர் சென்னியார், அடுத்தது ஏமன் வச்ச பேர் டிட்வா, அடுத்தது பங்களாதேஷ் வச்ச பேர் அர்னாப், அப்புறம் இந்தியா வச்ச பேர் முரசு, அப்புறம் ஈரான் வச்ச பேர் அக்வான், அதுக்கப்புறம் மாலத்தீவ்ஸ் கனி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம முரசு வரைக்கும், இந்தியா வச்ச பேர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மோந்தா, சென்னியார், டிட்வா, அர்னாப், முரசு, அக்வான், இந்தியா வச்ச பேர் முரசு வரைக்கும் இருக்குன்னு வச்சிங்களேன். இது புயல் பட்டியல். எதனா வேணால் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சிங்க. இதுதான் இவ்வளோ தான் அடுத்தடுத்த புயல்கள் உருவானால் வைக்கக்கூடிய பேர். இந்த மோந்தாங்கிற புயல் உருவாகும் அப்படின்னு, சென்னியாருங்கிற புயல் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரபிக்கடலில் ஒரு தாழ்வு மண்டலம் இருக்குது. ஆந்திரா ஒட்டிய கடலில் ஒரு சின்ன சுழற்சி ஒன்று மேலடுக்கு சுழற்சியாக இருக்குது. தென் அரைக்கோளத்தை 2 சுழற்சி சுற்றிக்கிட்டு இருக்குது, ரைட்டுங்களா? அதில் ஒன்று புயல், ரைட்டுங்களா? ஒன்று இன்வெஸ்ட்டுன்னா புயலாக மாறலை, இப்போ புயலாக மாறக்கூடியது. தென் அரைக்கோளத்தில் 2 நிகழ்வு, அது முடிஞ்சு போச்சு, பிலிப்பைன்ஸ்லேயும் தாய்லாந்துலேயும். அதனால் காற்று உள்ளே வர ஆரம்பிக்கும். இது காற்றை பங்கிட்டு இருக்கு. இப்போ வடகிழக்கு பருவமழை காலத்தில் இப்போ டெல்டா சென்னை வரைக்குமே தென்மேற்கு காற்று, பருவ காற்றுன்னு சொல்லக்கூடாது, தென்மேற்கு காற்று போகுது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் வர்ற மாதிரி இடிமழை மேகங்கள், வெப்பசலன மழை மாதிரி நான் சொன்ன 24ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்தி, அதாவது இது பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நைட்டு 23ஆம் தேதி இரவு ஒரு 8 மணி இருக்கும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேட்டில் ஒரு 30 நிமிஷத்தும் ஒரு நல்ல கனமழை. அதாவது நல்ல ஸ்பெல்லு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பெல்லு, ஒரு 2 சென்டிமீட்ரு இருக்கலாம், ரைட்டுங்களா? அதாவது இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பகல் இடைவெளி இருக்கும், அறுவடை செய்யலான்னு சொல்கிறாங்க. இப்போ மழை நெல்மணியை நனைச்சிருக்கும், ரைட்டுங்களா? இது காயறதுக்கு என்ன ஆகும்? 9 மணி 10 மணிக்கு தான் நீங்கள் காஞ்ச உடனே காலையிலே வெயில் அடிக்குதுன்னே வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் இறக்குவீங்க. இப்போ நான் இதை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் விடிய காலையிலையும் மழை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஏன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மறுப்பு இருக்கிறதில்ல. அப்படியே மழையை பெய்யாட்டியும் இந்த கதிர்கள் காயறதுக்கு 10 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியை விட்டு அறுத்துட்டு இருக்கிறப்ப 1 மணி 1:30 மணிக்கெலாம் மழை வந்துடும். அதுக்காக தான் இதை விடிய காலையிலேயே போடுறேன். இதை கண்ணு முழித்து நான் போடுறதுக்கு காரணமே நீங்கள் அந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இது பரவலாக பெய்யும்னா கொஞ்சம் பரவலாகத்தான் பெய்யும் போல இருக்குது டெல்டாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தெற்கு காற்று மட்டும் எப்படி வருதுன்னா, அரபிக்கடல் நிகழ்வு இந்த கேரளா கிட்ட ஒரு ஹை ப்ரெஷர் இருக்குது, அதனால் அதை நோக்கி திரும்புது. அதனால் காற்று குவிதல் இங்கே ஏற்படுது, ரைட்டுங்களா? அதனால் நான் இன்றைக்கி மதியமே மழை தொடங்கிறதுக்கு டெல்டாவில் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறத தான் சொல்கிறேன். அந்த ஹை ப்ரெஷர் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை நோக்கி அந்த தாழ்வு மண்டலத்தினுடைய அந்த காற்றினுடைய திசை வேகத்தில் மாறுபாடு ஏற்பட்டு உள்ளே தூக்கி தள்ளுது.
இந்த பக்கம் அந்தமான்ட்ட ஒரு தாழ்வு பகுதி உருவாக போகுது. எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் பாருங்கள். அதனால் காற்று எப்படிலாம் காற்று வந்து திசைவேக மாறுபாடுனா இன்றைக்கி நடக்க போகிறது தான். ரொம்ப எது 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 பலசாலி எதை இழுக்கும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. இதில் வந்து காற்று முறிவு எங்கே ஏற்படும் கேட்டிங்கன்னா, டெல்டா புதுச்சேரியிலேருந்து டெல்டா வரைக்கும் காற்று முறிவு ஏற்பட்டு பயங்கர இடிமின்னலுடன் மழை இருக்க போகுது. இடிமின்னலுக்கு காற்றுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இல்லை, இடிமின்னலுக்கான முன்னெச்சரிக்கை எடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்த வாட்டி இன்னையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மக்கள் இருக்கிறார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அலட்சியம் பண்ணிடாதீங்க. ஏன்னா கடுமையான இடிமின்னல் இன்றைக்கி மதியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது வந்து இன்றைக்கி நிலைமையில் என்சாம்பிள்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இதை 1-2 தான் சென்னைக்கு கீழே வர்ற மாதிரி காட்டுது. பாக்கி எல்லாமே தெற்காந்திரா வடக்காந்திரா தான் காட்டுது. இந்த பக்கம் அரபிக்கடல் பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அது வந்து ஒரு தாழ்வு மண்டலம், அந்த தாழ்வு பகுதி அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. வெப்பம் வந்து சர்ஃபேஸ் எஸ்எஸ்டின்னு சொல்லக்கூடிய சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து டெல்டா கிட்ட 30 இருக்குது, தெற்கு ஆந்திரா கிட்ட 29 தான் இருக்குது. அதனால் இந்த சுழற்சி இங்கே வரலாம். கேரளா கிட்ட இருக்கிற ஹை ப்ரெஷரு கொஞ்சம் இறங்கி கீழே வந்துச்சுன்னா இந்த தாழ்வு பகுதி, இந்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடல் தாழ்வு மண்டலத்தினுடைய அதாவது வந்து புல்லிங் எஃபெக்டால் இதை இங்கே இழுக்கலாம். இல்லை மேற்கத்திய கலக்கம் டிப்பாகி கீழே இறங்கி வந்துச்சுன்னா ஒரு வழியாக இதை புயலாக தூக்கிட்டு வடக்காந்திராவுக்கு மேலே கூட போகும், ஒன்றும் விசாகப்பட்டினத்தை தாண்டி கூட போகும். அதனால் இதில் வந்து இன்னொரு ஃபேக்டரும் பார்க்கணும். எம்ஜிஓ வந்து 25ஆந்தேதி நாளைக்கு தான் 25ஆந்தேதி 5வது கட்டத்துக்கு போகுது. 5வது கட்டத்துக்கு போச்சுன்னா இது எம்ஜிஓ வந்து வெப்ப காற்றை பூஸ்ட் பண்ணி தர முடியாது. அதனால் நிகழ்வுகள் வந்து இன்டென்ஸ், அதாவது வீரியமடைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் நிகழ்வுகள் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும்னு சொல்கிறாங்க. மேற்கு வடமேற்கு, அதில் வந்து மேற்கு வந்து அதிகம், வடக்கு வந்து குறைச்ச. இன்னொன்று சொல்லுவாங்க வடக்கு வடமேற்கு, வடக்கு அதிகம் மேற்கு குறைச்ச, ரைட்டுங்களா? இப்போ வந்து மேற்கு வடமேற்கு இதை வந்து லேசாக யூட்டர்ன் அடித்து தென் மேற்காக கூட நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். டைரெக்டாக மேற்காக நகர்ந்தால் கூட டெல்டாவுக்கு வந்துடும், தென்மேற்காக நகர்ந்தால் நிச்சயமாக டெல்டாவுக்கு வந்துடும். இதற்கான வாய்ப்பு எதனால ஹை ப்ரெஷரால் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லா வானிலை படிமங்களும் இல்லை இது தெற்கு டெல்டாவுக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அது வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுறது தான் அது சொல்லும். அதுக்கப்புறம் உள்ள நிலைமையை அது வந்து மாற்றிக்கும், அப்பப்போ மாற்றிக்கும். கம்ப்யூட்டர் வந்து மாடல் ரன்னை வந்து ஒரு 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஒவ்வொரு மாடலும் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பாங்க, அப்போ மாற்றிக்கும். நிறைய என்சாம்பிள் மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தெற்கு ஆந்திரா இல்லை சென்னை வட தமிழகம் போகிறதா இருக்குது. எப்படியா இருந்தாலும் 27, 28 நம்ம டெல்டாவுக்கே அது வராமல் இருந்தாலும் புயலாக இருந்தால் நிச்சயமாக ஆந்திரா தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமாக இருந்து ஹை ப்ரெஷரால் இழுக்கப்பட்டு தாழ்வு மண்டலமாக இருந்தால் கூட இழுக்கப்பட்டு டெல்டா கரைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும். எங்கே பார்த்தாலும் இதனால் வந்து டெல்டாவுக்கு நிச்சயமாக மழை இருக்குது, அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 27, 28 அது கனமழையா மிதமான மழையாங்கிறது தான் இப்போ வந்து கேள்வி, ரைட்டுங்களா? அதை வந்து இன்னும் 2 நாள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லா டேமும் நம்பிடுச்சு, மேட்டூர் நிரம்பாத அணைகளே இல்லை கரூரில் மட்டும் கொஞ்சம் ஏரிகள்லாம் நிரம்பாமல் இருக்குது, வறட்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று ஏதோ ஒரு இதில் கமெண்ட் பார்த்தேன், ரைட்டுங்களா? அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சின்னா ஒரு வழியாக தமிழ்நாடு ஃபுல்ஃபில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இனிமேல் தண்ணி வந்து இழுக்கிறதுக்கு வழி கிடையாது, வாய்க்காய் எல்லாமே நம்பி போய் தண்ணி அதை சேக்ரேஷன் சொல்லுவாங்க, அது வந்து தண்ணி இழுக்கிறதுக்கு வழி கிடையாது, அது வந்து வடியை விட்டு தான் ஆகணும். பூமி தானாக இனிமேல் தண்ணியை
இழுக்காது. நிறைய எருவு போட்டிருக்கிறத பார்க்குறேன், இது பார்க்குறேன், புதுசாக நடவு செய்கிறத பார்க்குறேன், விரை விட்டு இன்றைக்கி யூரியா வாங்கிட்டு போய் போடுறவங்கள பார்க்குறேன். அவங்களாம் என்ன கணக்கில் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. விவசாயம் செய்யாமலும் இருக்க முடியாது. ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையில் விவசாயம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நிதர்சனமான உண்மை. நான் ஒருத்தங்களை கேட்டேன், என்னங்க இது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ போய் விர விட போகிற சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கே பார்த்தாலும் சுற்றி பச்சையாக இருக்குங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் விட்டு தாங்க ஆகணும். போனால் போட்டுங்களேன், விவசாயம் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. விவசாயிகளை நடத்தி நான் பெருமை கொள்கிறதா அந்த பாரம்பரியத்தை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அவங்க தெரிஞ்சும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இயற்கை தான் அதுக்கு வழிகாட்டணும். இந்த மாதிரி பழி வாங்கக்கூடாது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.